ஆய் குட்டிகளா, இந்த வாரம் உங்களுக்கு வழிபட்டி கதை சொல்ல வந்திருக்கேன். அதுக்கு நான் சொல்கிறது ஒரு ஜோக் கதை. சில பழக்க வழக்கங்கள் மாறாது அப்படிங்கிறத பற்றின ஒரு கதை. ஒரு ஊரில் கோபால்னு ஒரு பால் வியாபாரி இருந்தாராம். அவர் நல்ல ஒரு மாடு வச்சுருந்தாராம். அந்த மாடு டெய்லி 5 லிட்டர் பால் கறக்குமா. இவர் என்ன செய்வாராம், அந்த 5 லிட்டர் பால்லையும் 5 லிட்டர் தண்ணியை ஊற்றி கொண்டு போய் விற்றுட்டு வருவாராம். அப்போ அந்த ஊர்க்காரங்க கேட்டிருக்காங்க, என்ன உங்கள் பால் ரொம்ப இப்படி தண்ணியாக இருக்குன்னு. என் மாடு நல்லா நிறைய தண்ணி குடிக்கும், ஆனால் பால் சுத்தமான பால், நீங்கள் பயப்படவே வேணாம், இது நல்ல பால், நல்ல சுத்தமான பசும்பால் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாராம். மாடு பார்த்துச்சான், நம்ம திக்கான நல்ல பாலாக கொடுத்தோம், அதில் தண்ணியை கலந்து கொண்டு போயிட்டு விற்றுட்டு வராற, நம்ம கஷ்டப்பட்டு நல்ல பால் கறப்பணும். மறுநாள் 7 லிட்டர் பால் கறந்துச்சான். அந்த 7 லிட்டர் பால் கறந்ததுலையும் 7 லிட்டர் தண்ணியை கலந்து கொண்டு போய் இருந்தாலும் விற்க போனாராம். ஒரே குஷியாடே 4 லிட்டர் பால் அதிகமாக கிடச்சிருச்சேன்ட்டு. மாடுக்கு ஒரே வருத்தமா, இது என்ன செஞ்சாலும் அந்த ஆள் திருந்தவே மாட்டார், அந்த ஆளை மாற்ற முடியாது அப்படின்ட்டு அடுத்த நாள்லேருந்து 5 லிட்டர் பால் தான் கறந்தது. இது கடவுள் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். கடவுள் ஒரு மனுஷனோட பழக்க வழக்கத்தை மாற்ற முடியாதா, சரி நம்ம போய் மாற்றி காட்டுவோம் அப்படின்ட்டு கோபாலுக்கு முன்னால் கடவுள் வந்தாராம். ஒரு நாள் கோபால் பால் கறந்துக்கிட்டு அவர் முன்னால் வந்தாராம். கடவுள் ஒரு வரம் தர்றேன்ட்டு சொன்னாராம். அப்போ கோபால் கேட்டோம்னா, என்னது அப்படின்ட்டு, உனக்கு நல்ல பால் உள்ள ஒரு கிணறா தர்றேன், அதை நீ இறைச்சி கொண்டு போய் எல்லா ஊர்லேயும் விற்று நீ நல்ல காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடவுள் சொன்னாராம். உனக்கு வீட்டுக்கு பின்னால் ஒரு கிணறு, பால் உள்ள கிணறு, எவ்வளவு இறைச்சாலும் பால் வற்றாத கிணறு ஒன்றுன்னு கோபாலுக்கு ரொம்ப குஷியாகிருச்சான். ஒரே சந்தோஷமாகிருச்சான். கடவுள் காலில் விழுந்து கும்பிட்டாப்லையாம். அப்போ சரி நான் போயிட்டு வரட்டுமான்ட்டு கடவுள் கேட்டாரான். அப்போ தான் கோபால் யோசிச்சுட்டு என்ன யோசிக்கிறேன்னு, கடவுளை எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு, என்னென்னா ஒரு தண்ணி உள்ள கிணறு ஒன்று வேணுமே அப்படின்ட்டு கோபால் சொன்னான். எதுக்கு, இல்லை நான் தண்ணி கலந்து தானே பால் விற்றுருக்கேன், அதனால் எனக்கு ஒரு தண்ணி கிணறு ஒன்று வேணுமே அப்படின்னு சொன்னோன்னே கடவுளுக்கு ஒரே ஷாக் ஆகிருச்சான். இவனை திருத்தவே முடியாது, பால் உள்ள இறைக்க வத்தாத பால் உள்ள கிணறு கொடுக்குறோன்னு பார்த்தா தண்ணி வேணும் கேட்குறானே, இவன் திருத்தவே முடியாது, இவன் கிணறும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு கடவுள் போயிட்டாரான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம நல்ல பழக்கங்களை பழகணும்னா நமக்கு ரொம்ப நல்லது, கெட்ட பழக்கங்களை பழகணும்னா அது நமக்கு கெடுதல் தான் வரும். அதனால் நல்ல பழக்கங்களை பழகுவோம், நல்லாவே நடந்து கொள்வோம். ஓகே, பை.